கடவுள் பக்தியோட ஒரு ராஜா இருந்தார். அவர்கிட்ட பேராசைக்காரனான ஒரு மந்திரி இருந்தார். இந்த ராஜாவை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றி பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொள்ளணும்னு அவர் திட்டம் போட்டார். இதுக்காக அந்த ஊரில் ஒதுக்குப்புறமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ஏழ்மையான நபரை தன்னோட திட்டத்துக்கு பங்காளியாக மாற்றிக்கிட்டாரு. மந்திரியோட ஐடியா படி இந்த ஏழ்மையான நபர் எல்லாம் துறந்த ஒரு ஞானி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டாரு. தனக்கு வேண்டியவங்களை வச்சு இந்த மந்திரி கடவுள் பக்தியான ஒரு நபர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, ஒரு பெரிய ஞானி அப்படிங்கிற பொய் செய்தியை ஊர் முழுக்க பரவ விட்டார். அதோடு நிற்காம ராஜாக்கிட்டேயும் வந்து நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஞானி வந்திருக்காரு, கடவுள் பக்தியில் அவரை மிஞ்சிருக்கு ஆளே இல்லைன்னு போய் சொன்னார். கடவுள் பக்தி மிக்க அந்த ராஜா அந்த ஞானிக்கு காணிக்கையாக கொடுக்கறதுக்காக பொன் பொருள் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட பரிவாரங்களோட அவரை பார்க்கறதுக்காக கிளம்புனாரு. அந்த போலியான ஞானி உட்கார்ந்துருந்த இடத்துக்கு வந்ததும் ராஜா அவர் காலில் விழுந்து வணங்கினாரு. ராஜாவே காலில் விழுந்ததுக்கப்புறம் மந்திரி விழாமையா மந்திரியும் விழுந்தார். கூட வந்திருந்த எல்லாரும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்திருந்த பொன் பொருள் எல்லாத்தையும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு ராஜா கிளம்பிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்கினதுக்கப்புறம் மந்திரி அந்த போலியான நபரை பார்க்க வந்தார். ராஜா அந்த போலியான ஞானிக்கு காணிக்கையாக கொடுத்திருந்த பொன் பொருளில் தன்னோட பங்கை பிரித்து எடுத்துக்கிட்டாரு. மிச்சம் இருந்ததை அவர்கிட்டயே கொடுத்தாரு. ஆனால் ஞானி வேஷம் போட்டிருந்த அந்த போலியான நபர் மந்திரி கொடுத்த அந்த பொன் பொருளை எல்லாம் தனக்கு வேண்டான்னு மறுத்தார். இவ்வளவு பெரிய பொண்ணையும் பொருளையும் உன்னோட வாழ்க்கையில் நீ கனவுல கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்கும்போது ஏன் இதை வாங்க மறுக்கிறேன்னு மந்திரி கேட்டார். அதுக்கு அந்த போலியான ஞானி சொன்னார், உலகப் பொருட்கள் மீது இருக்கிற எல்லா பற்றையும் விட்டுட்டு கடவுள் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சரணாகதி அடைஞ்ச மாதிரி ஒரு ஞானி மாதிரி நடித்ததுக்கே எனக்கு இத்தனையும் தேடி வந்தது. இந்த நாட்டு ராஜாவே என்னுடைய காலில் வந்து விழுந்தார். எல்லா மக்களும் என் காலில் விழுந்தாங்க, ஆசி வாங்கினாங்க. நான் பொய்யா நடித்ததுக்கே இந்தளவு உயர்வு வந்துச்சுன்னா நான் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு மனுஷனாக வாழ்ந்தேன்னா எனக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்த மாதிரி இருக்காதா? அந்த மாதிரி ஒரு உயர்வான வாழ்க்கை வாழும்போது எல்லாரும் என் மேலே அன்பு செலுத்துவாங்க, எனக்கு வேண்டியதை கடவுள் கொடுப்பாரு. இந்த சாதாரண பொன் பொருள் எல்லாம் அதுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, இதை நீங்களே வச்சுக்கோங்க. கடவுளுக்கான மனுஷனாக போலியாக நடிச்சேன்னா இன்னையிலிருந்து உண்மையாகவே கடவுளுக்கான மனுஷனாக மாறிட்டேன். இனி என்னுடைய வாழ்க்கையை கடவுளோட விருப்பப்படி அமைச்சுக்கிட்டு அவர் எந்த பக்கம் என்னை இழுக்கிறாரோ அந்த பக்கம் சாயலான்னு முடிவு எடுத்துட்டேன். நீங்களும் உங்களோட தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டு வாழ பாருங்கன்னு மந்திரிக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பின்வருமாறு கூறுகிறது, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய உள்ளுலகத்தில் கர்த்தர் ஏற்கனவே பெரும் பெரும் பொக்கிஷங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. ஆனால் நாம் அதையெல்லாம் புரிஞ்சுக்காமல் எல்லாத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் வெளி உலகத்தில் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்ச மிகச்சிறந்த பரிசு அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு மறந்தே போயிடுச்சு. இந்த நொடியில் கர்த்தர் நமக்காக எதையெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காரோ, எதையெல்லாம் பரிசளிச்சிருக்காரோ அதையெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா புதுசாக உலக இன்பங்களை தேடி அலையிற சூழ்நிலை நமக்கு என்றைக்குமே வராது. நாமும் நம்மளோட வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்த ஒரு திருப்தி ஏற்படும். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரியான ஒரு நற்செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள். Praise the Lord and God bless you.